இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சி சிபிஐ ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புக்கு ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த லைஃப்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கு வந்து 27 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கோங்க, இல்லைனா மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கோங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்இசிஇ முடிச்சிருக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு இசிஇ முடிச்சிருக்கோங்க, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அடுத்தபடியாக இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. 30 வயசு உள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புனா சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் பார்த்தீங்கன்னா லெவல் 7 லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 44,500 ரூபாய் மேலே வந்து சம்பளம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுங்க. ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/11/2024 நவம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்ளீஸ் வெப்சைட் அப்ளீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணது எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.